ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஜி டிஆர்பி வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். trb.tngov.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து பிஜி டிஆர்பிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, இந்த மாதிரி பல பதவிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 1996 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட். அதுக்கு நேராக போனீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு முதல்ல உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை இமெயில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஓடிபி வரலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாம் ஃபோல்டரில் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு ஓடிபி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ஓடிபி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தா வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் கொடுத்ததுக்கப்புறம் எஸ் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வந்திருக்க ஓடிபி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் ஓடிபியும் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை உங்கள் மெயிலுக்கும் நாங்கள் நார்மல் மெசேஜுக்கும் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மொத்தமாக உங்களுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு முதல்ல ரீட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வேணால் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த சப்ஜெக்ட், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் மற்றும் ஆங்கிலம். நீங்கள் பார்த்தா யூஜி பிஜியில் தமிழ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆங்கிலம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் பேப்பரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை தவிர்த்து மீதி இருக்க அகாடமிக் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்னு அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். தமிழ் இங்கிலீஷை பார்த்தா உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் போகும். மீதி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக், காமர், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாமே பார்த்தா உங்களுக்கு செகண்டாக இருக்க பாருங்கள். இந்த அகாடமிக் சப்ஜெக்ட் கீழே வந்துடும். நீங்கள் அகாடமிக் சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பதவிக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஃபிசிக்கல் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. போஸ்ட்டு முதல்ல செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான சப்ஜெக்ட் பற்றி கேட்கும். ஸோ நான் அகாடமி கொடுத்துருக்கேன். அதனால் அதில் நீங்கள் என்ன மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பாட்னியா, ஜுவாலஜியா, ஹிஸ்ட்ரியா, ஜாகிரஃபியா அப்படின்ற மாரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன இதுவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் காமிக்கும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன சப்ஜெக்ட் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், யூஜி மற்றும் பிஜி ரெண்டுத்தையுமே உங்களுக்கான மேஜர் சப்ஜெக்ட் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்ஜெக்ட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க.
முதல்ல அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல் நேம் என்னவோ 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் கொடுத்துட்டு இனிஷியலில் போயிட்டு இனிஷியல் காலமில் கொடுத்துக்கோங்க. இஸ் தேர் எனி நேம் சேஞ்சிங், அதாவது நீங்கள் ஏதாச்சும் நேம் இதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டோ ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு ஆதார் கொடுத்துட்டு கீழே அதுக்கான ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமை கொடுத்துட்டு ஃபாதருக்கான இனிஷியலை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு மதருக்கான இனிஷியலையும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா முஸ்லீமா, அது இந்தியன் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணலாம். ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வந்து பார்த்தா தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க. ரிலிஜன் கேட்டிருக்காங்க. இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்சியா எஸ்டியா எஸ்சிஏவா பிசியா எம்பிசியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துட்டு ஸோ கம்யூனிட்டி ஓகேவான்னு கேட்கும் எஸ் சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கான கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கேஸ்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து உங்கள் கேஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தான் வந்து தெளிவாக வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்க ஜாதி சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சிஏனா தாசார் கொடுத்துருப்பாங்க. பிசி முஸ்லீம்னா வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி தாசார் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜாதி சர்டிஃபிகேட்லேயே அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், யார் கொடுத்தாங்க அப்படின்றத. நெக்ஸ்ட்டு எந்த தேதியில் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்களோ அதுக்கான தேதி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஐ ஹாவ் செலக்ட் த பேக்கப் கிளாஸஸ் ஆஸ் மை கம்யூனிட்டி, இதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலமே ஒன்ஸ் கரெக்டாகன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்யூனிகேஷன் அட்ரஸ் மற்றும் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே கொடுங்க. அதுக்கப்புறம் சிட்டி நேம் மற்றும் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நேமை நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இதேமாரி தான் உங்களுக்கான டெம்பரரி அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குன்னு அது இருக்குது பாருங்கள். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு, எந்த மாதிரி கேட்டகரி, அதுக்கான நம்பர்னு எல்லாமே கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டெக் பண்ணிவிட்டு அப்படியே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் தான் நீங்கள் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th கொடுத்துக்கோங்க. 12th முடிச்சிருப்பீங்க 12th, டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ கொடுங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யூஜி முடிச்சுக்கோ, அப்புறம் பிஜி, அப்புறம் பிஎட், இந்த கண்டிப்பாக இந்த 4மே நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல 10th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10th மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் சைட் பண்ணிட்டு எந்த ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, நேம் ஆஃப் த போர்டு நீங்கள் வந்து பார்த்தா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா அப்படின்ற மாரி போர்டு வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு 10th தமிழ் ஒரு பார்ட்டாக வந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டடி இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த இயர் மற்றும் எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க 10th அதையும் மென்ஷன் பண்ணிட்டு எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷா அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. 10th எந்த மீடியம்னு. அதேமாரி 12th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துட்டு மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. 12th படித்ததுக்கான ஸ்கூல் நேம் என்ன, அதேமாரி போர்டு ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷன் அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு
டுவெல்த்தில் பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டடி இன் தமிழ் கொடுத்துட்டு எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டு பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்றது தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 2 இயர்லேருந்து எப்போ வரையும் படிச்சிங்க அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எப்போ வரையும் படிச்சிங்க அப்படின்றது தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 12th எவ்வளோ பர்சன்டேஜோ அதை பர்சன்டேஜ் கொடுத்துட்டு 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக யூஜி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூஜி டிகிரிக்கு நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டா அல்லது ப்ரொஃபஷனலான்னு கேட்டிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கவங்க அதை கொடுங்க. ப்ரொஃபஷனல் இருக்கவங்க ப்ரொஃபஷனல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சைட் பண்ணலாம். இப்போ ப்ரொஃபஷனல் சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் இருக்க சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு நேம் ஆஃப் த டிகிரியில் பிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக சைட் ஆகிடுச்சு. மேஜ் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக சைட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் முன்னாடி என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருந்தோ அதுதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இஸ் த சப்ஜெக்ட் மென்ஷன் இஸ் டைரக்ட் சப்ஜெக்ட் அல்லது ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக் அப்படின்றது டைரக்ட் சப்ஜெக்ட் தான். ஈக்குவலண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கு இந்த சப்ஜெக்ட் இப்போ வந்து எலக்ட்ரானிக் மேக்ஸ் அந்த மாதிரி ஈக்குவலன் சப்ஜெக்ட்னா நீங்கள் ஈக்குவலன் மென்ஷன் பண்ணுங்கள். டேரெக்டாக இல்லை மேத்னா மேக்ஸ் அப்படின்றது ஈக்குவலன்னா டேரக்ட் சப்ஜெக்டை கொடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவலன்னா கண்டிப்பாக அதுக்கான ஜிஓ நம்பர்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த காலேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த காலேஜில் படிச்சிங்க, அதேமாரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி கீழேயோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ இது வந்து பார்த்தா யூஜிசி கீழே வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஜிசி கீழே வந்து எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. மந்த் மற்றும் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த யூஜி டிகிரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டாவை பொறுத்த நீங்கள் மேலே சர்ச் பண்ணாமல் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மந்த் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் மந்த் வந்து கரெக்டாக வந்து சைட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது பீரியட் தான் நம்ம வந்து சைட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து எந்த மந்த்லேருந்து எது வரையும் நீங்கள் இது பண்ணீங்க, எந்த ஸ்டார்ட் பண்ணீங்க, எதில் முடிச்சிங்க அப்படின்றது தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எத்தனை டிகிரி, 5 இயர்ஸ் டிகிரியா 4 இயர்ஸ் டிகிரி அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாரி மென்ஷன் பண்ணலாம். மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. ரெகுலர்னால் ரெகுலர் கொடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸ் சைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பற்றி கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுங்கள். ஓகே, சைட் பண்ணிட்டு அதேமாரி வந்து பார்த்தா பிஜி டிகிரி பற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பிஜி அதே மாதிரி தான் எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டாக ப்ரொஃபஷனல் கேட்டிருக்காங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் ப்ரொஃபஷனலாக அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து நேம் ஆஃப் தி டிகிரி எம்எஸ்சி கொடுத்துக்கோங்க. மெயின் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் சைட் பண்ணிட்டு இது உங்களுக்கு டேரக்ட் சப்ஜெக்டாக ஈக்குவலண்ட்டாக அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டேரக்ட்னே நான் சைட் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்ஸ்னால் மேக்ஸ் டேரக்ட் சப்ஜெக்ட் தாங்க. அதேமாரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் டேரக்ட் சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரினா இதில் கொடுத்துருக்க எல்லாமே டேரக்ட் சப்ஜெக்ட். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் அது ஈக்குவலண்ட்டு கீழே வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த காலேஜில் படிச்சிங்க, அதேமாரி இது வந்து எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, அந்த பிஜி வந்து எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, அது வந்து பார்த்தா யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ணதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ஓனோ சைட் பண்ணிட்டு அதேமாரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாஸிங் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த இயர் அப்படின்றத இந்த மாதிரி தான் கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் ஸ்டடி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரையும் படிச்சிங்கன்றத நீங்கள் இதன் மூலமாக வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணலாங்க. ஸோ இதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ பீரியட் அதாவது எந்த ஃபஸ்ட் இயர் எப்போ, செகண்ட் இயர் லாஸ்ட்டாக எப்போ முடிச்சிங்க அதை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, எல்லாமே மார்க்ஷீட்டில் தெளிவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தா ரெகுலர் சைட் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கொடுத்துட்டு மீடியம் தமிழ் மீடியத்தில் படிச்சிட இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா பிஎட் பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பிஎடுக்கும் ஸோ நார்மலாக அதுக்கான சர்டிஃபிகேட்டாக ப்ரொஃபஷனல் சைட் பண்ணிட்டு நேம் ஆஃப் தி டிகிரி வந்து பார்த்தா பிஎடா இல்லை பிஏஎடா பிஎஸ்சிஎடான்னு கேட்டிருக்காங்க. என்ன நீங்கள் முடிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எந்த காலேஜ், அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ முன்னாடி எல்லாமே டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்க போது, எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தான் இயர் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் இந்த வரையும் படிச்சிங்க, மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, இதை எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து இதில் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் இதில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஸோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிட்டு இந்த 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3மே நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இப்போ நீங்கள் 1 to பிஜி டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே பிஎட் வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் முடிச்சிடணும். 1 to பிஎட் வரைக்கும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 to 10th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சனோ எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எந்த அதிகாரி கொடுத்தாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி 10th to 11th மற்றும் 12th இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் யூஜிக்கான பிஎஸ்டிஎம், பிஜிக்கான பிஎஸ்டிஎம், பிஎடுக்கான பிஎஸ்டிஎம், இந்த மாதிரி 1ஆவதுலேருந்து பிஎட் வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க ஏதாச்சும் ஒன்றுத்தில் கூட நான் யூஜி பிஜி தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன் அப்படின்றவங்க நோ தான் சைட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும். இல்லைனா நோ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நோ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிடுத்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டே வந்து பார்த்தா நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஆர்பி போர்டு உங்களை வந்து டிபார் பண்ணியிருக்காங்க அல்லது டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, எல்லாம் நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சு. எஸ்சிஎஸ்டிக்கு 300 ரூபா, மீதி 600, மற்றவங்களுக்கு 600 ரூபா. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர் யூ ஒர்க்கிங் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், அதாவது யாருக்கு அப்படின்னா எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர் இருக்காங்க பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான டைப் டீச்சிங்கா நான் டீச்சிங்கா எந்த பதவியில் இருந்தீங்க அப்படிலாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ஜிடிக்கான டீச்சராக ஸ்பெஷல் டீச்சர் அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் டெம்பரரி ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி எஸ்ஜிடி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள், அதை செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 40 கேபிக்குள்ளே இருக்க மாரி சூஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. 40 கேபிக்குள்ளே இருக்க மாரி உங்கள் சிக்னேச்சரில் போயிட்டு சூஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 500 கேபிக்குள்ளே இருக்க மாரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட், இதையும் நீங்கள் ரெண்டுமே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஜிக்கான டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யூஜிக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாதவங்க ஒவ்வொரு செமஸ்டர் வைஸாக உண்டான மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎடுக்கான டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் கேட்டிருக்காங்க. பிஎடுக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதாவது ஓவரால் மார்க் ஷீட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிஜிக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜிக்கான உங்களுக்கு அந்த கன்சால்டேட் மார்க் ஷீட், மீதிக்கான டிகிரி எல்லாத்துக்குமே யூஜி பிஜி பிஎட் வரைக்கும் டிகிரி அல்லது ப்ரொஃபஷனலுக்கும் அல்லது அதுக்கப்புறம் கன்சால்டேட் மார்க் ஷீட், இதை ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணுங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அல்லது டிசி. ஸோ லாஸ்ட்டாக படித்ததுக்கான டிசி இருக்குன்னா டிசி அப்லோட் பண்ணுங்கள். டிசி இல்லாதவங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கடைசியாக எந்த காலேஜில் படித்தாலும் அங்கே போயிட்டு வாங்குற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் கசட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு உங்களுக்கான கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஆதார் கார்டு, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் முன்னாடி கொடுத்தீங்களோ ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை சூஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கிளிக்கர் டு அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் இந்த மாதிரி அப்லோட் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே போயிட்டு அப்லோட் கொடுத்துட்டு கிளிக்கர் டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இதில் நிறையா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு
இந்த எல்லா செக் பாக்ஸுமே நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக எல்லா செக் பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, டிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் தேபோ அப்படின்னு கொடுத்துரு ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அகைன் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நிறைய தடவை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்போ எடிட் பண்ணிக்கலாம். சிலமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா திரும்ப ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 600 ரூபாய் வந்து பே பண்ணிங்க. ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே செட் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தடை கொடுத்துக்கோங்க. கொடுத்துற கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெட் பேங்கிங்கா அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தேன் கீழே ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பே நவ் ஆன் சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பே பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் கொடுத்துரும் அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சேம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஒல்தோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.